நம்ம ராமநாதபுரத்துல புதிய பேருந்து நிலையம் திறந்து முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆசியாவிலே மிக உயரமான புதுமையான செங்குத்து ரயில் தூக்கு பாலமும் வந்துருச்சு. ஏர்போர்ட் அப்டேட் வந்து ஏர்போர்ட்டுமே சீக்கிரமா வர போறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு விரிவான காணொலி பண்ணியிருந்தோம். ஆனா ரயில் நிலையத்துக்கு நம்ம எதுவுமே பண்ணல. இதுதான் நம்மள ராமநாதபுரத்தோட ரயில் நிலையம். இந்த ராமநாதபுரம் ரயில் வந்து பார்த்தோம்னா 1902 இந்த இடத்துல ரயில் நிலையம் இருந்திருக்கு. ராமேஸ்வரம் ஒரு யாத்திரிகளுக்கு அந்த ராமேஸ்வரம் போகும்போது இந்த இடத்துல ரயில் நிலையம் வச்சிருக்காங்க. ஸோ 1902 வந்து ரயில் நிலையம் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் 2007 தான் இதை புதுப்பிச்சிருக்காங்க. அதாவது ரீபில்ட் அப்படின்னா ஸோ அப்படி புதுப்பிக்கும் போது அந்த கட்டடம் வந்து இந்த ரயில்வே கட்டடம் அங்க ஆரம்பிச்சு இந்த மூலை வரைக்குமே ஜஸ்ட் தரைத்தளம் வரைக்கும் தான் பண்ணியிருக்காங்க. 2007 இருந்து 18 வருஷமா இந்த ஒரு கட்டடத்துல இயங்கிட்டு வந்துட்டு சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு 2022-23 கணக்கெடுப்பின்படி ஒரு நாளைக்கு 2000 இருந்து 5000 பேசஞ்சர் வரதா சொல்றாங்க. உள்ள ரயில்கள் அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 8ல இருந்து 12 ட்ரெயின் வந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி சிறப்பு ரயில்கள் அப்படின்னு சொல்லும் போது 25 இருந்து 34 ரயில்கள் வரைக்கும் போற அளவுக்கு மக்கள் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு ஸ்கீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமித் பாரத் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கீம். ஸோ அதுபடி என்னன்னா எந்த இடங்கள்லாம் வந்து நம்மளுடைய பழைய வந்து ரயில் நிலையங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் புதுப்பிக்கிற ஒரு ஸ்கீம். ஸோ அப்படிதான் இப்போ கொண்டு வந்ததுதான் இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க. அமித் பாரத் மிஷனுக்கு பின்னாடி வரல இந்த ஒரு ஸ்கீம்ல தான் இந்த இடத்துல ராமநாதபுரத்துக்கு புதிய ரயில் நிலையம் கட்டுமான பணிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஒரு ரயில் நிலையம் வந்து திறந்துருவாங்க. அப்படி திறந்துட்டா நம்மளுக்கு புது பஸ் ஸ்டாண்டு, புது ரயில் நிலையம், புது ஏர்போர்ட் அப்படின்னா ராம்நாடே புது ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு விஷயங்களையும் ராம்நாட்டில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் உண்மையாவது நடக்குதுங்கிறத ஒரு எடுத்துக்காட்டா காமிச்சிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 34 ரயில்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு போற வந்துச்சுன்னா கண்டிப்பா ரயிலோட பயணிகளோட எண்ணிக்கை 10,000க்கு மேல தாண்டும். ஸோ இந்த இடமே ரொம்ப இதாயிரும். அதுக்கு மேல அந்த பகுதியில வாகனங்கள் நிப்பாட்டுறதுக்குன்னு அந்த பைக் ஸ்டாண்ட், கார் ஸ்டாண்ட் எல்லாமே வச்சு இந்த இடத்த வந்து பயங்கரமா செழிப்புப்படுத்திட்டு இருக்காங்க. மிஷின் மூலியமா நம்மளுக்கு இருக்கிற இந்த புதிய ரயில் நிலையத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்குமே 330 அடியில மிக பிரம்மாண்டமா கட்டுறாங்க. ஸோ தரையில இருந்து நம்ம மேல வரும்போதுன்னா ஹை சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரத்துக்கு பெரிய இதா இருக்கும். அதே மாதிரி அதோட சென்டர்ல வந்து பார்த்தோம்னா படிக்கட்டுகள் வைக்கிறாங்க. ஸோ இந்த படிக்கட்டுகள் வந்து எங்க கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து 3வது பிளாட்ஃபார்மே வந்துருச்சு. இங்க வந்து ஒருத்தவங்க ஆப்போசிட்ல ஏறணும் அப்படின்னா அதுக்குள்ள போறதுக்குமே அவங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. இதே மாதிரி உள்ள வந்து லிப்ட், எலிவேட்டர், எஸ்கலேட்டர் எல்லாமே உள்ள வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ வளர்ச்சி அடைந்த ஒரு ரயில் நிலையத்தை கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாசத்துல இந்த பணிகள் முடிவடைய போகுது. அப்படி முடிவடைந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு அந்த கடைசியில இப்போ வந்து பைக் செட், கார் செட் எல்லாமே வச்சுட்டாங்க. இந்த ஒரு ஏணி படிகள் நம்மளுக்கு தெரியும். கட்டுமான பணிகள் நடந்துட்டு நம்மளால உள்ள போக முடியல. இந்த படிக்கட்டுகளை தாண்டி உள்ள வந்து நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு அப்புறம் மக்கள் வந்து அங்க ரெஸ்டிங் ஏரியாவுமே வச்சிருக்காங்க. ஸோ இங்கிருந்து நம்ம பார்த்துட்டு போகும்போது நம்மளுடைய ரயில்வே பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நம்ம கனெக்ட் ஆகும். மேஜர் விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம பெருநகரங்கள் சென்னை, மதுரை போன்ற இடங்கள் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பிளாட்ஃபார்ம் போறதுக்கு பெரிய வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரயில்வே பாலத்தை தான், அதாவது மக்கள் கடந்து போற ஒரு பகுதியில் வழியா மக்கள் நுழைவாயில் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் தான் நம்ம பில்டிங்ல வந்து மக்கள் வருவாங்க. இந்த இடத்துல டிக்கெட் எல்லாமே வாங்கிட்டு இங்க வெயிட் பண்ணி அந்த உள்ள நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய படிக்கட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படி ஏற படிக்கட்டு அந்த இடத்துல வந்து அந்த ரயில்வே பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, நடைபாதை பாலம் அப்படின்னு. ஸோ அதுக்கு மேல மக்கள் 3rd ஃப்ளோர்ல இருந்து வந்து அவங்க வந்து 2வது நடைமேடைக்கும் 3வது நடைமேடைக்கும் போக முடியும். நடைமேடை வேலைகளுமே ரொம்ப துரிதமா வேலை போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இது வந்து பெருநகரங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஏறி இறங்குற அந்த ஸ்டாண்ட் எல்லாமே இங்கேயுமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ 1வது பிளாட்ஃபார்ம், 2வது பிளாட்ஃபார்ம், 3வது பிளாட்ஃபார்ம் வரைக்குமே மக்கள் ஏறி இறங்குற அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இதுக்குள்ள எலிவேட்டர், லிஃப்ட், அதுக்கப்புறம் எஸ்கலேட்டர் வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த எண்டு வரைக்குமே வெயிட்டிங் ஹால் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து இந்த ஒரு ரயில் நிலையம் மிகவும் வந்து பயனுள்ளதாகவே இருக்கும், மிகவும் வசதி உள்ளதாகவே இருக்கும். ஸோ சீக்கிரமா வந்து திறக்கப்படுறதா ராமநாதபுரம் ஒவ்வொரு நாளும் பெரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷமா இந்த காலையில் சொல்றோம். ஸோ எங்களுடைய ராமநாதபுரம் ரயில் நிலையம் இங்கே தான் இருக்கு. இந்த ஒரு தருணத்தில் சிறப்பான முறை கேமரா எடுத்துட்டு இருக்க மாப்பிள்ள மனோபாரதி அவர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகரன்.